بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَإِذْ أَخَذْنَا مِنَ النَّبِيِّينَ مِيثَاقَهُمْ وَمِنْكَ وَمِنْ نُوحٍ وَإِبْرَاهِيمَ وَمُوسَى وَعِيسَى ابْنِ مَرْيَمَ وَأَخَذْنَا مِنْهُمْ مِيثَاقًا غَلِيظًا لِيَسْأَلَ الصَّادِقِينَ عَنْ صِدْقِهِمْ وَأَعَدَّ لِلْكَافِرِينَ عَذَابًا عَلِيمًا. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, சூரத்துல் அஹ்ஸாபுடைய 7வது 8வது ஆயத்துகள் ஓதப்பட்டுச்சு. இந்த ஆயத்துகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு நபித்துவம் நபிப்பட்டம் கொடுப்பதற்கு முன்னால எப்படிப்பட்ட உடன்படிக்கைகள் செய்து கொண்டான். எப்படிப்பட்ட உடன்படிக்கைகள்? பொதுவாக சொல்ல போனா, யாருக்கெல்லாம் நிஅமத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாரிடத்திலையும் அல்லாஹ் சில உடன்படிக்கைகள் செய்திருக்கிறான் மறைமுகமாக. இப்ப நபிமார்களுக்கு நபிப்பட்டத்தை கொடுத்தான், கணவனுக்கு மனைவியை கொடுத்திருக்கிறான், அதுக்கு ஒரு எக்ரிமெண்ட் மீசாக். உலமாக்களுக்கு இல்ம கொடுத்திருக்கிறான், செல்வந்தர்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு நிஅமத்தை அல்லாஹ் அவங்களோட கையில கொடுக்கக்குள்ள ஒரு வேர்ட், ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணிக்கிறான். இது எங்க எப்படி இது பாவிக்கப்பட வேண்டும், யாருடைய கையிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு நிஅமத்தும் நிரந்தரமானதல்ல, எல்லாம் இருக்கும் பெய்திடும். இந்த சமூகத்தில் யாருமே இல்ல நிரந்தரமான பணக்காரன், நிரந்தரமான என்ஜாய்மெண்ட் யாருக்கும் இல்ல. இதுதா இல்ல. எத்தனையோ பேர் பிறக்கக்குள்ள பணக்காரனாக பிறந்து மௌத்தாகக்குள்ளையாக மௌத்தாகிறாங்க. வாழக்குள்ள கண்ணியவான்களாக வாழ்ந்துட்டு மௌத்தாகக்குள்ள கேவலமாக மௌத்தாகிறாங்க. வாழக்குள்ள கேவலமாக வாழ்ந்துட்டு மௌத்தாகக்குள்ள கண்ணியமாக மௌத்தாகிறாங்க. வாழக்குள்ள முஸ்லிமாக வாழ்ந்துட்டு மௌத்தாகக்குள்ள காபிராக மௌத்தாகிறார். நஊது பில்லாஹி மின்ஹா. காபிராக வாழ்ந்துட்டு மௌத்தாகக்குள்ள எப்படி மௌத்தாகிறாங்க? முஸ்லிமா மௌத்தாகிறாங்க. அப்ப யாருக்கும் எதுவுமே சொல்லிடாது. நான் சென்ற கிழமை நார்த் அமெரிக்காவில் இருந்தேன். அப்ப காலையில ஒரு நியூஸ் வாசித்தேன் பேப்பர்ல, பெரிய ஒரு ஆர்டிக்கல் உண்டு. எதை பத்தி சொன்னா, ஆப்கானிஸ்தான்ல குர்ஆன் பத்த வைக்கப்பட்டுச்சு. இது இன்டென்ஷனலி செய்யப்பட்ட வேலை, குர்ஆனை கேவலப்படுத்துறதுக்கு செய்யப்பட்ட வேலை சொல்லி ஒரு வைட் கனடியன் ஒருத்தர் எழுதுறாரு. அதே குர்ஆனை கேவலப்படுத்துறதுக்கு சொல்லி ஒரு முஸ்லீம் நாட்டில் போயிட்டு இவங்க செஞ்ச அட்டகாசம். அதே நாள் நான் லொஹர் தொழுகிறேன் டொரண்டோ பள்ளியில, ஒரு நகத் மஸ்க், அது வந்துட்டு அரப் மஸ்க் ஒன்று, பெரிய ஒரு இஸ்லாமிக் சென்டர் உண்டு. அங்க போயிட்டு பார்த்தேன்னு சொன்னா, நார்த் அமெரிக்கன் ஹோலி குர்ஆன் காம்படிஷன், நார்த் அமெரிக்காவுடைய ஆனுவல் கிராத் காம்படிஷன் நடக்குது எங்க, டொரண்டோல. அப்ப பார்த்தேன்னு சொன்னா, முழு யுஎஸ், கனடா, மெக்சிகோ, இங்க இருக்கக்கூடிய குர்ஆன் மதரசாக்கள், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஹாபிஸ்மார் எல்லாம் வந்து குர்ஆன் ஓதுறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்க குர்ஆன் எங்கேயோ பத்த வச்சுக்கிறீங்க, அல்லாஹ் அவங்களோட ஊர்களுக்கு குர்ஆனை பாதுகாக்கிறான். எப்படிப்பட்ட ஹாபிஸ்மார் சொன்னா, குர்ஆன் ஓத சொல்றாங்க. சூரத்துல் அஹ்ஸாப் 10வது ஆயத்து ஸ்டார்ட்.
இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆப்பிள் அல்லது மைக்ரோசாப்ட்ல தோத்து போயிடும். சொன்னதுமே குர்ஆன். இவ்வளவுக்கு சின்ன சின்ன பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள். ஒரு ஸ்ரீலங்கன் பிள்ளை உண்டு, குர்ஆன் ஓதினாரு. ஒரு மலே சமூகத்தை சேர்ந்த ஒரு சின்ன பிள்ளை குர்ஆன் ஓதினாரு. மாஷா அல்லாஹ், இப்படியும் வாய்ஸ் இருக்குதா, இப்படியும் குர்ஆன் ஓதையிலுமா, இப்படியும் குர்ஆனை பாதுகாக்கலுமா, சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒரு இடத்தில் அழியுது, இன்னொரு இடத்துல வளர்க்கிறான், இன்னொரு இடத்துல வளர்க்கிறான். அப்படியே சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் பத்த வைக்கிறாங்க, குர்ஆனை மிரிக்கிறாங்க, குர்ஆனின் மீது என்ன செய்யறாங்க, சிறுநீர் கழிக்கிறாங்க, செய்ய வேண்டிய அட்டகாசங்களை செய்யறாங்க, குர்ஆனை வச்சு ஃபயர் பண்றாங்க. ஒரு இடத்துல ஒரு கேம்ப்ல வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கக்குள்ள குர்ஆனை வச்சு அந்த குர்ஆனை ஷூட் பண்ண சொல்றாங்க. குர்ஆனை ஷூட்டிங், குர்ஆனை வச்சு. அப்ப உலகத்தில் எது நடந்தாலும் சரி, எதுவுமே நிரந்தரமானது இல்லை. இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லா போயிட்டு. நீங்க அழிக்கிறீங்க, அவன் வளர்க்கிறான். அப்ப இதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுக்கு இந்த நுபுவத்தை கொடுக்கக்குள்ள ஒரு உடன்படிக்கை சைன் பண்ணினான். என்ன உடன்படிக்கை சொன்னா, இதை மறைக்க கூடாது, இதை கிளியரா சொல்லணும். லதுபையினுன்னஹு வலா யக்துமூனஹு, இதை சொல்லணும், இதை மறைக்க கூடாது, இருக்கிறத இருக்கிறபடியே சொல்லணும், கிளீனா கிளியரா சொல்லணும். அவருக்கு விருப்பம், அவருக்கு விருப்பம் இல்ல, மனநோகும், கோச்சு கொள்வாங்க, பிரச்சனை இல்லை. சொல்றத மிக தெளிவாக கட் அண்ட் ரைட்டா சொல்லிடணும். இதுதான் மார்க்கம். ஏற்றுக்கொள்றது, ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது உங்களோட விருப்பம். எங்கட பொறுப்பு என்ன சொல்றது, கன்வே தி மெசேஜ். மெசேஜ சொல்லுங்க வைத்து. ஏற்றுக்கொள்றது, ஏற்றுக்கொள்ளாம எங்கட வேலை அல்ல. ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் யோசிக்கணும். நான் என்ன செய்யணும்? உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேலையை செய்ய முந்தி வேலைக்கு ரிசல்ட் பார்க்கிறது. தெரியுமா உங்களுக்கு? டெலிவரி பண்ண முந்தைய கேட்கிறது இதனுடைய ரிசல்ட் என்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா பாங்கு சொல்ல சொல்லி. எதுக்கு பாங்கு? ஹஜ்ஜிக்கு பாங்கு. وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. ஊருடைய உலகத்தில் எல்லா கோணத்திலிருந்து மக்கள் வருவாங்க. ஃபிஜிலிருந்து போறாங்க, கேப் டவுன்ல இருந்து போறாங்க மக்கள். இந்த பக்கம் ஃபிஜி, அந்த பக்கம் கேப் டவுன். இந்த பக்கம் ஈஸ்ட், அந்த பக்கம் நார்த். இங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்றாங்க. இப்ப நார்த் போல்ல முஸ்லிம்கள் வாழ்றாங்க, மாஷா அல்லாஹ். அங்கே 6 மாசம் இருட்டு 6 மாச காலத்திலே லோஹருக்கும் பாங்க சொல்றாங்க. 6 மாசம் பகல், அப்ப தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஏற்பாடு. அப்ப எல்லா இடத்திலிருந்து மக்கள் ஹஜ்ஜிக்கு வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா பாங்கு சொல்ல சொல்லி. அவங்க கேட்டாங்க, இந்த பாங்கு யாரு கேட்பாங்கன்னு சொல்லி. இது உங்களுடைய வேலை அல்ல. பாங்க கேட்க வைக்கிறது எங்கட பொறுப்பு. அதை நான் பொறுப்பெடுக்கிறேன். நீங்க வேலையை செய்யுங்க. ஒரு நாளும் ஒரு வேலையை செய்ய முந்தி அந்த வேலையினுடைய ரிசல்ட்டை பார்க்க வேணும். என்ன ஆர்டரோ அந்த ஆர்டரை மட்டும் செய்யுங்க. ரிசல்ட் என்ன செய்யும்? என்ன செய்யும்? சரியா அவுட் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் அப்படியே பார்க்கணும். செய்ய சொன்னதை செஞ்சாங்க, ரிசல்ட் அவுட் ஆகுது. ஒருத்தருக்கு தலைவலி, டாக்டர் இன்ஜெக்ஷன் அடிக்கணும். எங்க இன்ஜெக்ஷன்? தலைக்கா கைக்கா? கைக்கா தலைக்கா? எங்கடா மூளையை வச்சு பார்த்தா இன்ஜெக்ஷன் தலைவலி இங்க அடிச்சோணும். எங்க அடிக்கிறாரு? கையில. அமரும் இன்ஷா அல்லாஹ், அது அமரும்.
செய்ய சொன்ன வேலையை செய்யுங்க. இஸ்லாம் எப்படி வரும் இந்த பூமிக்கும் இல்ல, நாங்க அல்லாஹ் சொன்னதை செஞ்சா இஸ்லாம் வரும், மக்கள்கிட்ட மாற்றம் வரும். சில ஆட்கள் கேட்கிறது, இந்த பயம் பண்ணி 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 என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க. என்ன நடந்துச்சு சொல்லுவோம். எங்கட வேலை சொல்றது, கேட்கிறாக்கள் வேலை கேட்கிறது. அமலுக்கு தௌஃபீக் அல்லாஹ் செய்யணும். நாங்க சொல்றோம் கேட்கறதும் இபாதத்து வாப்பா. கேட்கறத கொண்டு அமல் செய்யறது ஒரு இபாதத்து, வேற இபாதத்து. அதுக்கு முந்தின இபாதத்து என்ன? கேட்கறதும் ஒரு இபாதத்து. கேட்கறதுக்கு நசீப் உண்டாகிச்சு, இதுவும் ஒரு இபாதத்து தான். அமல் செய்யறது இரண்டாவது இபாதத்து. நல்லா யாவச்சுக்கோங்க, கேட்கிறது ஒரு இபாதத். சில கட்டங்கள்ல அல்லாஹ் எவ்வளவு இறக்க முடியும் சொன்னா, நாங்க விருப்பம் இல்ல கேட்கறதுக்கு, அல்லாஹ் கேட்க வைப்பான். தெரியுமா உங்களுக்கு? நாங்க விருப்பம் இல்ல, அவே நாங்க ஓடுவோம், வானம் உண்டு, அல்லாஹ் கேட்க வைப்பான். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்க விரும்பல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கதவை தட்டினாங்க, கேளு வாப்பா, நான் சொல்றத கேளு. இல்ல கேட்கல, நோவே கேட்கல, நான் கேட்க மாட்டேன். ஆனா அல்லாஹ் கேட்க வச்சான். கையில வாழெடுத்து கொண்டு போறார் நபியை வெட்டுறதுக்கு. போற டெஸ்டினேஷன் திரும்புது தங்கச்சூட்டுக்கு, கதவு மூடப்பட்டிருக்குது, என்னமோ கேட்குது. பாத்தீங்களா? என்னமோ கேட்குது காதுக்கு, அல்லாஹ் கேட்க வச்சான். இப்ப அது உள்ளத்துல வேற என்ன என்ன சொல்லிக் கொண்டிருந்தாங்க? கண்ணத்தில் அடிச்சாரு, ரத்தம் கொட்டுது, இப்ப விளங்குது, என்னமோ சொன்னாங்க. அது என்னது? இப்ப வேலை செய்து, இப்ப வேலை செய்து. சிலாக்கள்கிட்ட கேட்டிருந்தான். சிலாக்கள் சொல்லுவாங்க, முஃப்தி சாப், நான் தொழுகையாளியாக மாறின எங்க தெரியுமா? கடைக்கு போனேன் பிளேண்டி குடிக்கிறதுக்கு. எங்க போனேன்? அங்க ஒரு கெசட் பீஸ் வேலை செய்து, ஒரு பீஸ் யாரோ தந்த பயான், அதுல தொழுகையை பத்தி சொன்னாரு. அண்டையிலிருந்து தொழுகையாளியா மாறிட்டேன். அண்டையிலிருந்து தொழுகையாளியா மாறிட்டேன். சுப்ஹானல்லாஹ். சிலாக்களுக்கு விருப்பம் இல்ல கேட்கறதுக்கு, அல்லாஹ் கேட்க வச்சிருவான். எத்தனையோ பேருக்கு அப்படி. சில சட்டங்களை நீங்க கொடுப்பீங்க, போர்ஸ் பண்ணி, இதை கேளு, இதை படி, இதை வாசி, அவங்க படிக்க மாட்டாங்க. அல்லாஹ் அந்த மெசேஜ் அவங்க காதுல போடுற நேரம் வந்து அவங்க புந்து விழுவாங்க. சரியா? எங்கட வேலையை நாங்க செய்யணும், எங்கட வேலையை நாங்க செய்யணும். துஃபைல் தௌஸ் ஒரு சஹாபியா, சுப்ஹானல்லாஹ், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபு துஃபைல தௌசியா மாறிடும். இந்த சபையில் உள்ள முழு பேருக்கும் ஆகிடும். இந்த கவனமா கேளும், ஒரு ஆச்சரியமான சம்பவம். துஃபைலு தௌசி என்றவர் ஒரு புலவர், புயம் பாடக்கூடியவர், நல்ல அரபு புயத்தில் ஆக தேர்ச்சி பெற்றவர். இவரு ஒரு நாள் வாராரு மக்காவுக்கு ஒரு வேலைக்கு. வார வழியில மக்கத்து காவிர்களுடைய சதி, இவங்களுடைய எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த மக்காவுடைய போர்டர்கள்ல ஒரு ஜமாத் எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும். உள்ளுக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, கேட்டவானம் சூனியம் பண்றாரு, இப்படிப்பட்ட ஒருத்தர் விஷயம், ரொம்ப கவனம், பேச்சில சூனியம் நீக்குது, சமூகத்தை பிரிக்கிறவரு, எங்கட மார்க்கத்தெல்லாம் குறை சொல்றவரு, அவரை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் என்று சொல்லி அவங்க ஒரு தாவா செய்வாங்க. அப்ப துஃபைலு தௌசிக்கு இந்த தாவா செய்யப்படுகிறது. அவர் சொல்றாரு, நான் இந்த காதுல பஞ்செடுத்து போட்டுக்கொண்டேன், தப்பித்தவறியாவலு இந்த சூனியக்காரன் பேச்சு என்ற காதுல விழக்கூடாது, சூனியக்காரன் பேச்சு காதுல விழக்கூடாது, இவருடைய விருப்பம் விழக்கூடாது. பஞ்ச போட்டு சுத்தி வச்சு கொண்டாரு. வேலையெல்லாம் முடிஞ்சு. இப்ப போறாரு. எங்க போறாரு? இப்ப உரு போகணும். தௌஸ் கோத்திரம், தௌஸ் ஊரு போறதுக்கு ஆயத்தம்.
அப்ப கடைசி தவாப் செய்யணும் ராவு நேரம். இப்ப யாரு போறாங்க? இப்ப பஞ்செல்லாம் எடுத்து தவறு தவாப் செய்யறாரு. இப்ப அவர் தவாப் செய்யறாரு. தவாப் செய்யக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதி தொழுது கொண்டிருக்கிறார். அல்ஹாக்கத்து மல்ஹாக்கா வமா அத்ராக மல்ஹாக்கா, இந்த ஆயத் ஓதுறாங்க, சூரத் ஓதுறாங்க. இவர் உடனே பஞ்ச தூக்கி இப்ப காதுல சுத்துறாரு. அவரே சொல்றாரு, பஞ்சி காதுல வச்சாலும் இப்ப உள்ளம் பேசுது. இப்ப அவர் சொல்றாரு, உள்ளம் சொல்லுதான், உனக்கு தெரியதா நல்லது கெட்டது? யாராவது சொன்னதை கேட்டு பஞ்ச காதுல வச்சோணுமா? இப்ப பஞ்ச எடுத்துட்டு இவர் கேட்கிறார். இப்ப எப்படி கேட்டாருண்டா, கடைசி அவரே சொல்லிட்டாரு, இது மனிதன் பேச்சல்ல, இந்த பேச்சுக்கு பின்னால் ஒரு இறைவனுடைய சக்தி இருக்குது, இஸ்லாம் என்று கொண்டாரு. இப்ப நான் என்ன சொல்ல வாரேன், இந்த துஃபைல் தௌசிய நீங்க பேய்த்து அந்த ஹதீஸ் இண்டெக்ஸ்ல தேடினா எத்தனை ஹதீஸ் இவர் ரிவாயத்தை செஞ்சிருக்கிறாரு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாயிலாக இவர் எத்தனை ஹதீஸ ரிவாயத்தை செஞ்சிருக்கிறார் என்று பார்த்தா வெறுமனே ஒரு ஹதீஸ் தான். எத்தனை ஹதீஸ்? எத்தனை ஹதீஸ்? உண்டு. ஆனா இவருடைய முயற்சியில தான் அபூ ஹுரைரா இஸ்லாத்துக்கு வந்தாரு. இவருடைய முயற்சியில தான் அபூ ஹுரைரா இஸ்லாத்துக்கு வந்தாரு. இவர் இஸ்லாத்துக்கு வந்தது மக்காவுல, அபூ ஹுரைரா முஸ்லிமானது மதீனாவுல ஹிஜ்ரி 7ல, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிறகு. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவருடைய கையால இஸ்லாத்துக்குள்ள வந்தவர் 5000க்கும் மேற்பட்ட ஹதீசுகள் அவர் ரிவாயத்தை செஞ்சிருக்கிறார். இந்த 5000 ஹதீஸுடைய நன்மை யாருக்கு போய் சேரும்? யாருக்கு? அபு துஃபைலுக்கு. ஆனா துஃபைல் யாருக்கு யாருக்கு தெரியாது. துஃபைல் யாருக்கு யாருக்கு தெரியாது. இதுதான் இந்த தீன் உள்ள பியூட்டி. இந்த சபையில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துஃபைலாக மாறிடும், துஃபைல் தௌசியாக மாறிடும். சுப்ஹானல்லாஹ். நாங்க ஒன்றும் இல்ல, எங்கட காலம் பாஸ், நாங்க பேசிட்டோம், நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ஆளுண்ட இந்த தீனுக்கு நாங்க உருவாக்கிட்டோம். நாங்க ஒன்றும் இல்ல, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த கிளாஸுக்கு வரக்குள் அவங்க ஒன்றும் மாறல, அவங்க ஒத்தரை கொண்டு சேர்த்து விட்டாரு, வந்து பாரப்பா நல்ல பயம் நடக்குது கேட்டு போன்னு சொல்லி அவங்கள்ட்ட மாற்றம் வந்து இப்ப இவங்களை குறை சொல்றாங்க. நீ என்னப்பா என்ன இப்படி இருக்கிறாய்? அந்த அபூ ஹுரைராக்கள் துஃபைலை பத்தி சொல்றது போல. எனவே வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லதை கேட்கறதுக்கும் அல்லாஹ் ஒரு நசீபு தரணும். எங்கட வேலை செய்திய பேசுறது தான், சொல்றது தான். கொண்டு போய் சேர்க்கிற யாரு? யாரு? அல்லாஹ் சேர்ப்பான். கொண்டு போய் சேர்க்கிற வேலை எங்கட வேலை அல்ல, அது அல்லாஹ்வுடைய வேலை. வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். நாங்க மிக தெளிவாக தாவா செய்வோம், மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம், மறைக்க மாட்டோம், உண்மையை உண்மையாகவே பேசுவோம். இப்படித்தான் மார்க்கம். நீங்க ஏற்றுக்கொண்டோ ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதோ, சூழல் சரியாக இருக்கிறதோ சூழல் பிள்ளையாக இருக்கிறதோ, அது அல்லாஹுடைய வேலை, அது ஏந்த வேலை அல்ல, அது எங்கட வேலை அல்ல. ஒவ்வொருத்தரும் அப்படி யோசிக்கும். மனைவிக்கு முன்னால போயிட்டு சொல்லுங்க, இதுதான் ஃபேக்ட். ஏற்றுக்கொள்ளணும் என்ற கட்டாயம் அவருக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல. அது யாருடைய பொறுப்பு? அது அல்லாஹ் மதம் பார்த்துக் கொள்ளட்டும். புள்ளைக்கு உண்மையை சொல்லுங்க. வயது வந்த மக்கள், வயது வந்த பிள்ளைகள் உண்மையை சொல்லும், இதுதான் ஹக்கு வாப்பா. ஏற்றுக்கொண்டா உண்ட நசீபு, ஏற்றுக்கொள்ளாவிட்டா அதுவும் உண்ட நசீபு தான். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில சிலாக்கள் பயான் கேட்டுக்கு என்ன பாச்சு என்னாச்சு? நாங்க சொல்றோம் கேட்கறதும் இபாதத்து, கேட்கறதும் இபாதத்து, கேட்கிறதே ஒரு வணக்கம். அது கண்கள் என்ன வேணும் உங்களுக்கு? அது கண்கள் என்ன வேணும் உங்களுக்கு? எனவே நபிமார்கள் அல்லாஹ் அவங்கள்ட்ட உடன்படிக்கை செஞ்சான். என்ன உடன்படிக்கை சொன்னா, நாங்க இந்த தீனை எட்டி வைப்போம், இந்த தீனை எட்டி வைப்போம், மக்களுக்கு போய் சொல்லுவோம், இது ஒரு நாளும் மறைக்க மாட்டோம். இதுதான் சொல்றான். وَإِذْ أَخَذْنَا مِنَ النَّبِيِّينَ مِيثَاقَهُمْ. நாங்கள்
நபிமார்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம். என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், எந்த தீனை நாங்க அவங்களுக்கு கொடுத்தோமோ இந்த தீனை நாங்க எட்டி வைப்போம். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், எல்லா நபிமார்களிடமும் இந்த உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். ஆனாலும் விசேஷமாக வமின்க உங்களிடமிருந்து. யாரை பார்த்து சொல்றான்? யாரை பார்த்து? சர்தார் ஆலம் தாஜுல் மதீனாவை பார்த்து சொல்றான், வமின்க உங்களிடமிருந்து விசேஷமாக எடுத்திருக்கிறோம். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட காலத்தோட முடியாது. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அல்ல. நீங்க குளோபலைசேஷன், உங்களோட குளோபலைசேஷன் என்ற குளோபல் என்ற வார்த்தையை முதலாவது பேசின மார்க்கம் இஸ்லாம் தான். நாங்க சொல்றோம் 20வது நூற்றாண்டுல தான், 28th செஞ்சுரியில தான் குளோபலைசேஷன் என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க, பேசினாங்கன்னு சொல்லி குர்ஆன் ஆரம்பத்திலே சொல்லிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவுல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலமீன் மீனிங் அகிலத்தால். அகிலம் என்ன? குளோபல். குர்ஆன் தஸ்கிரத்துல் லில் ஆலமீன், குளோபலுக்குரிய மார்க்கம் இது. குளோபல் ரிலிஜன், முழு உலகத்துக்கு உள்ள மார்க்கம். எல்லாருக்கும் ஒரே லோ, வித்தியாசம் இல்ல. குல் ஜா அல் ஹக், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஜா அல் ஹக், உண்மை வந்துட்டது. வஸஹகல் பாத்தில், பாத்தில் எப்பவுமே பெய்திடும். இன்னல் பாத்தில கான ஸஹூகா, ஒரு நாளும் மனிதனால இயற்றப்பட்ட லோ நிரந்தரமா இருக்காது. மனிதனால இயற்றப்பட்ட லோ ஒரு நாளும் நிரந்தரமா இருக்காது. கனடாவில், நார்த் அமெரிக்கால இங்கேயும் இருக்கிற இந்த லோ 18 வயசுல தான் கல்யாணம் முடிக்கணும். எதுல கல்யாணம் முடிக்கணும்? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 18 வயசுல தான் அவ மேரேஜ் பண்ணி ஒரு வைஃபா மாறிடும். எத்தனை வயசுல உண்மை வாகிடும்? எத்தனை வயசுல உண்மை வாகிடுவோம்? வைஃப் ஆகிறதுக்கு லோயிக்குது, உம்மவாக லோயிக்குதா? கின்னஸ் புக்ல இருக்குது 9 years மதர். எத்தனை இயர்ஸ் மதர்? 9 years தான் மதர். இது நீங்க உருவாக்கி கொண்ட லோ. 18 கல்யாணம் முடிக்கணும் என்ற லோ யார் உருவாக்கி கொண்டது? நீங்க உருவாக்கி கொண்ட லோ. இப்ப என்ன ஆகுது? 18 வயசுல தான் மனைவி, 9 வயசுல யாரு? தாய். 9 வயசுடைய ஒரு பெண் கற்பனையாக மாறிட்டாலும் அவங்களோட லோ படிக்கு, இஸ்லாமிக் லோ அப்படித்தான், அந்த கருவை கரைக்க இயலாது. கரைக்க சொல்றேன் இங்கிலீஷ்ல, பண்ணாது, கரைக்க இயலாது. இந்த நாட்டு சட்டத்தில் கூட கரைக்கிறது அது பனிஷபிள், பனிஷ் பண்ணப்பட வேண்டிய குற்றம் அது. இப்ப அங்க என்னாச்சுன்னா 12 வயசு புள்ள, 13 வயசு புள்ள, 14 வயசு புள்ள எல்லாம் என்ன உம்மவா மாறுறாங்க. ஆனா வைஃப் ஆகிறதுக்கு எப்ப வரணும்? 18 வயசு. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இதான் லோ, இதான் வித்தியாசம். குல் ஜா அல் ஹக், உண்மை வந்துட்டது. வஸஹகல் பாத்தில், பாத்தில் பெய்தது. இன்னல் பாத்தில கான ஸஹூகா, நிச்சயமாக நெஞ்சிலும் பாத்தில் அழிஞ்சே போகும். இன்னொன்று பாருங்க, இன்டர்நெட் நான் டாக்குமெண்ட் வாசித்தேன். ஒரு ஜோர்தானியன் ஃபேமிலி வாழ்றாங்க நார்த் அமெரிக்காவில். நல்ல கம்ஃபர்டபிள் லைஃப். இந்த ஹஸ்பண்ட் வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு ஒயிட் வெள்ளக்கார கேர்ள் இஸ்லாத்துக்குள்ள வாரா. வரமுந்தி சொல்றா, நான் இஸ்லாத்துக்கு வர விருப்பம், என்ன யாரு முடிப்பாங்க, என்ன யாரு நிக்காக செய்வாங்க. அப்ப இவர் சொல்லிட்டார், நான் முடிச்சு கொள்றேன்னு சொல்லி. யாரு யாரு இவர். அப்ப முடிச்சாரு, ப்ராமிஸ், வாக்கு கொடுத்துட்டாரு. சொன்னாரு, பை லோ இந்த நாட்டில் செகண்ட் மேரேஜ் ஏலாது, ஆனா நான் ஒண்ணு முடிச்சேன், இஸ்லாமிக் நான் வச்சு கொள்றேன் எந்த வைஃபும். வாழ்றாங்க, இப்ப வாழ்ந்து கொண்டு போறாங்க. கொஞ்ச நாள் போகக்குள்ள வைஃபு கொஞ்சம், முதல் வைஃபுக்கு என்ன ஆகுது இப்ப சந்தேகம். இப்ப பூகம்பம் அடிச்சுட்டு, இப்ப பூசணிக்கா மறைச்சு வச்சு இப்ப பிரச்சனை ஸ்டார்ட். இவரு
போயிட்டு சொன்னாரு ரெண்டாவது வைஃப்டத்துல இப்படித்தான் கேஸ் கொஞ்சம் பாராம் வைஃப் இப்ப என்னாச்சு இப்ப நான் அந்த அப்சர்வேஷன் எங்க என்ன சிஐஎஸ் அமெரிக்கா சிஐஏட எது லீக்கிறேன் இப்ப அப்சர்வேஷன் லீக்கிறேன் இந்த டைம்ல மாட்டிப்படுவேன் தெரியா மாட்டிப்பட்டா இந்த நாட்டு சட்ட பிரகாரம் நான் எங்க போக வேண்டி வரும் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் எனவே நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும்ன்றதை யார் சொல்லிக்குது யார்கிட்ட செகண்ட் வைஃப் அவள் பார்த்தா அவர் ஒரு லீகல் லா படிச்ச ஒரு கேர்ள் அவ சொல்லிக்கிறா டோன்ட் வரி ஐ வில் டேக் கேர் தட் வரி பண்ணவார நான் அதை பார்த்துக்கொள்றேன் அப்ப ரைட் இவரை விட்டுட்டாரு அவன் சொல்லிட்டா வரி பண்ணவான நான் பார்த்துக்கொள்றேன் அது கங்கல் என்ன ரைட் இப்படி போக்குள்ள கொஞ்ச நாள் போக்குள்ள வைஃப் அந்த அப்சர்வேஷன் தானே இவர் எப்படியோ ஆபீஸ்ல இருந்து வாராரு எங்க போறாரு பார்த்தா நேரே ரூட்டுக்கு போறாரு கண்டுகொண்டா இப்ப உடனே இவ போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான் அங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணினா ஒரு பொம்புல தந்த மாப்பிள்ளைய பத்தி இன்ஃபார்ம் பண்ணினா அவ்வளோ போதும் இஸ்லாம் சொல்லுது மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டிக்கு தலாக்குன்றே பேசேதான் அல்லாத லோ இது அவள் முன்கோவக்காரி அவட கையில மட்டும் தலாக்கு சொல்லி ஒன்று அல்லாஹ் கொடுத்திருப்பான் எங்க யாருக்குமே பொண்டாட்டி மறிக்க மாட்டாங்க நாங்க எல்லாரும் விடோவா தான் நிற்போம் 3 தலாக்குல 30 தலாக்கு வச்சு நிற்பாங்க ஒருத்தருக்கு 30 தலாக்கு வந்திருக்கும் தெரியுமா உங்களுக்கு ஏன் ஒவ்வொரு நாளும் பேசுவாங்க அநியாயம் நிக்காக செஞ்சது வீட்டிலே கெஞ்சி பேசாம எப்ப 5 புள்ளைய பற்றி சொல்றீங்க தெரியாம போயிட்டு காலை வச்சுட்டேன் அவங்கள கையில கொடுத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் அப்படித்தான் இருப்போம் அப்ப இந்த பொங்கல் என்ன செஞ்சாரு சொன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தா பார்த்துட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான் இந்த போலீஸ்காரனுக்கு அங்குள்ள லோ படிக்கு ஒரு பொம்புல வந்து தந்த மாப்பிள்ளைய பத்தி மட்டும் சொன்னா போதும் அது பெரிய ஒரு ஆள் கொலை செஞ்சத்தை விட பெரிய குத்தம் 15 போலீஸ்காராக்கள் வந்து ஊட்ட ரவுண்ட பண்ணி வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டே ஒரு ஆளுட ஊட்ட போய் தட்டக்குள்ள அவர் அட்டாக் பண்ணேலும் அதுதான் லோ அவரை அட்டாக் பண்ணேலும் அதுக்கு எங்களை செல்ஃப் பாதுகாப்புக்காக வேண்டி 2 பேர் இப்படி கண்ணை வச்சு கொண்டு போயிட்டு கதவை தட்ட அவர் சும்மா கூல் காமா வந்து கதவை திறந்தாரு கதவை திறந்த உடனே அவர் கேட்டாரு போலீஸ் சொல்லிக்கிறான் how are you sir we have a complaint about you we came to take arrest அவ வெள்ளக்கார அந்த உள்ளுக்கு இந்த கேர்ள் வந்தா என்ன கம்ப்ளைண்ட் you are having the second wife according to this country law you cannot keep it you are violating law of the country you are violating law of the this அவன் சொல்ல உள்ளுக்கு இந்த வந்தா யாரு வெள்ளக்கார பொம்பளை அவ சொன்னா ஒன்றுமில்ல அவ எடுத்து லைசனை கொடுத்தா நான் இந்த நாட்டில் ஜினா செய்ய லைசன் வாங்கிக்கிறேன் என்ன லைசன் ஜினா செய்யறதுக்கு ஜானியா லைசன் இருக்குது ஜினா செய்யறதுக்கு லைசன் இருக்குது லைசன் வாங்கிக்கிறேன் அந்த லைசனை பார்த்துட்டு போலீஸ்காரன் என்ன வெரி சாரி என்ஜாய் யுவர் லைஃப் ஹேவ் a nice night on my time இதான் சொல்றது ஜா அல் ஹக் வ ஸஹக அல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா நிக்காஹ் என்று சொல்லி உனக்கு வச்சுக்கொள்ளலாம் உனக்கு என்ன செய்யலாம் என்றால் ஜானியாக்களை வச்சுக்கொள்ளலும் 4 கல்யாணம் தான் முடிக்கலாது ஆனா 40 பொண்டாட்டியோட 40 பெண்களோட வாழலும் குல் ஜா அல் ஹக் வ ஸஹக அல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா மனிதனால ஏற்றப்பட்ட லோ உனக்கே தலை திருப்பி அடிச்சு வருவா அதுல நீயே மாட்டிக்கொள்வாய் அதுல போயிட்டு நீங்களே கால் வைப்பீங்க இன்றைக்கு என்ன இன்றைக்கு பார்த்தேன்னு சொன்னா எல்லாரும் ஒருத்தருக்கு மாப்பிள்ளையும் இல்ல ஒருத்தருக்கு பொண்டாட்டியும் இல்ல மாப்பிள்ளையும் இல்ல பொண்டாட்டியும் இல்லண்டா பிறக்கிற புள்ளைக்கு இல்ல வாப்பாம் இல்ல பிறக்கிற புள்ளைக்கு வாப்பாம் இல்ல பிறப்புற புள்ளைக்கு உம்மாம் இல்ல ஏன் உண்மை இல்ல சொல்லுவோம் பிறந்து டே 1 இருந்து
அந்த புள்ள வாழ்றது டே கேர் சென்டர்ல. நான் கேட்டேன் இந்த முறை பேத்திருக்கக்குள்ள, ஏன் இந்த கனடாவுல புள்ள கிடைச்ச உடனே 39 வீக் 39 வீக் பேரண்டல் லீவு யாருக்கு? யாருக்கு? ஹஸ்பண்டுக்கா வைஃபுக்கா? புள்ள கிடைச்ச யாருக்கு பாப்பா? டெலிவரி யாருக்கு? லீவு யாருக்கு? இப்ப லீவு ஹஸ்பண்டுக்கு. எத்தனை கிழமை? 39 நாள் இல்ல, 39 வீக் ஃபுல் பேட் லீவு. ஃபுல் பேட் கவர்மெண்ட் ஃபுல்லா பே பண்ணுது. ஏன் தெரியுமா காரணம்? பிளீஸ் பண்ணி இந்த புள்ளைய கொண்டு டே கேர் சென்டர்ல கொடுக்காம இந்த புள்ளைய நீ வளவுன்னு சொல்லி லீவு கொடுக்கிற உமக்கும் வாப்பாக்கும். அவங்களோட ஆட்டிடியூட் என்னன்னு சொன்னா, புள்ள கிடைச்ச உடனே புள்ளைய கொண்டு டிராப் பண்ணோம் டே கேர் சென்டர்ல, we will pay you, take care of kids. இந்த லோவ போட்டோடனே இவன் பார்த்தான் அல்ஹம்துலில்லாஹ் வானத்தால முழுந்த கிடைச்ச ஒரு பெரிய நியாமத்தை சொல்லி போட்டு அவன் புள்ளைய கொண்டே தங்க பாரம் கொடுக்கிறான். அன்ஒபிஷியலா எனக்கு ரசீட் ஒன்று தரவானம், டாக்குமெண்ட் ஒன்றும் இல்ல, புள்ளைய பாரம் வச்சுக்கோ. நாங்க என்ன செய்யறோம்? அண்டர் த டேபிள் காசு தரோம். கவர்மெண்டால ஃபுல் டைம் பே பண்றாங்க. கவர்மெண்டால 9 மாசத்தை பே பண்றாங்க. அதுக்கிடையில போயிட்டு உம்மா பாப்பா இந்த ஒரு கம்பெனியில இது ஒர்க் பெர்மிட் இல்லாம ஒர்க் பண்றாங்க. இந்த பிள்ளைகள் எங்க வளருது? இந்த பிள்ளைகள் தான் இன்றைக்கு இருக்கிற நேட்டோ படையிட போர்சஸ். இவர்களுக்கு குடும்ப உரியும் இல்ல, ஹியூமனை பத்தி மனிதனை பத்தி இதுவும் இல்ல. இவங்க எல்லாம் யாரு என்று சொன்னா ஆள் ரத்த வரி பிடிச்சவங்க. இவங்க எல்லாரும் நோயாளிகள். இவங்க எல்லாரும் ஒரு வகையான சைக்கோ பிடிச்சவங்க. இவனுக்கு மனுஷ பாசம் இல்ல, மனித நேயம் இல்ல. எங்கேயாவது பாருங்க பாப்போம், ஒரு அரப்ஸ் இந்த நாட்டுக்கு டூரிஸ்டாக வரக்குள்ள 5 புள்ளையோட தான் வருவான். ஒரு வெள்ளக்காரரை காட்டுங்க புள்ளையோட வரவன. இவனுக்கு எல்லாம் யாருந்தா இவன் நோயாளிகள். இவன் எல்லாரும் குடும்ப பாசம் இல்லாதவர்கள். இவங்க எல்லாம் புள்ள இல்லாதவர்கள். ஒரு வகையான மென்டலி இவங்க ஃபெயில் ஆனாக்கத்தான் டூரிஸ்டாக அரசாங்கம் பிடிச்சு அனுப்பி வைக்கிறீங்க. போங்க போங்க சொல்லி போங்க. எனவே வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக்கோங்க, குல் ஜா அல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. நிச்சயமாக பாத்தில் அது இல்லாமல் போயிடும், அழிந்து போயிடும். எனவே யாரும் worry பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் worry பண்ண தேவையில்லை. அவங்க ஹியூமன் மனிதனால இயற்றப்பட்ட சட்டம் அப்படியே தௌடு பொடியாகும். அல்லாஹ்வினால் ஏற்றப்பட்ட சட்டம் எப்பயுமே வாழும். ஆனா டைம் எடுக்கும், அவசரப்படவானம். கொஞ்சம் பொறுங்கோ, கொஞ்சம் பொறுங்கோ, எல்லாம் நடக்கும். அல்லாஹ் எங்கட பொறுப்பு என்ன சொன்னால், எங்கட பொறுப்பு உண்மையை எட்டி வைக்கிறதும் உண்மையை சொல்றதும். எங்கட பர்சனல் லைஃப்ல நாங்க எதை படிச்சோமோ இத வாழ்க்கையில கொண்டு வரணும். அல்லாஹ் சொல்றான், வமின்க நபியே நாயகமே, உங்களிடமிருந்தும் நாங்கள் உடன்படிக்கை செஞ்சு கொண்டோம். என்ன உடன்படிக்கை? முழு உலகத்தாருக்கும் அகிலத்தாருக்கும் நீங்க கொண்டு வந்த தீனை கொண்டு போய் சேர்க்கணும். இதை சேர்க்கிற பொறுப்பத்தான் ஹஜ்ஜத்துல் வதால வச்சு, கடைசி ஹஜ்ஜில வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட கையில ஒப்படைச்சாங்க. நான் எத்தி வைத்து விட்டேனா, எத்தி வச்சேனான் எல்லாம் கேட்டு போட்டு சஹாபாக்கள கையில சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்கள தெரிஞ்சவங்க தெரியாதவர்களுக்கு இதை சொல்லி கொடுங்கோ, எத்தி வைங்கோ, வாயால சொல்லுங்கோ, பேனாவால் எழுதுங்கோ, நல்லதை சொல்லுங்கோ, நல்லதை சொல்லிக் கொடுங்க மக்களுக்கு, எத்தி வைக்க பாருங்க. ஒரு பௌத்த சகோதரராக இருந்தாலும் அவர் இஸ்லாத்துக்கு இருக்கணும் என்ற நோக்கத்தில் பேசுவானோ, அவருக்கும் போய் எத்தி வைங்க. அவருக்கும் போய் நீ இஸ்லாத்துக்குள்ள வாண்டு கூப்பிட தேவையில்ல. இஸ்லாத்தை பத்தி சொல்றதுக்கு நீ இஸ்லாத்துக்குள்ள வாண்டு சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த கட்சும் இல்ல. அவனுக்கு என்ன செய்யலாம்டா, எங்க இஸ்லாத்தினுடைய பியூட்டியை பாரு. ஒரு ஹதீஸ அவனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடு, இங்கிலீஷ்ல வரக்கூடிய ஹதீஸ் உண்டு, நீனும் படி இந்த ஹதீஸ. இன்றைய நாளுடைய ஹதீஸ் இது, இன்றைய நாளுடைய குர்ஆனுடைய ஆயத்து இது, இன்றைய நாளுடைய தோத்திது. இது ஒரு பௌத்தருக்கும் ஒரு ஹிந்துவுக்கும் ஒரு கிறிஸ்தவருக்கும் அனுப்பி வைங்கோ. ஏன்? அது எங்களுடைய பொறுப்பு. வாசிக்கட்டும், அவங்களும் படிக்கட்டும், உள்ளம் துறப்படும், கல்பு துறப்படும். அல்லாஹ் சொல்றான், நாங்க உடன்படிக்கை செஞ்சு கொண்டோம் உங்களிடமிருந்து. ومن نوح عليه السلام وابراهيم عليه السلام وموسى عليه السلام وعيسى ابن مريم
மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசா, இந்த 5 பேரிடமும் குறிப்பாக நாங்க உடன்படிக்கை செஞ்சு கொண்டோம். குறிப்பாக நாங்க சொல்லுவோம் உலுல் அஸ்முடைய ரசூல்மார்கள் 5 பேர். யார் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், சய்யிதுல் கௌனைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 பேரிடமும் விசேஷமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான். உண்மையை உண்மையாக சொல்லுவோம், ஹக்காக சொல்லுவோம், அதை மறைக்க மாட்டோம், அதை எட்டி வைப்போம். இதுதான் நபிமார்கள் அல்லாஹ்விடம் செய்து கொண்ட உடன்படிக்கை. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், மறுவ சொல்றான், வஅഖذனா மின்ஹும், திடனாக நாங்கள் அவர்களிடம் எடுத்திருக்கிறோம் மீசாகன் கலீலா, ஒரு கடுமையான ஒரு கடுமையான ஒரு உடன்படிக்கையை நாங்க அவர்களிடம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வஅഖذனா மின்ஹும் மீசாகன் கலீலா, ஒரு உறுதியான திடகாத்திரமான ஒரு பாரமான ஒரு உடன்படிக்கை நாங்கள் நபிமாருடன் செய்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இதே வார்த்தையைத்தான் சேம் வேர்டுத்தான் ஈஜாபு கபூல் செய்றோமே. எங்க கல்யாணத்துல மாமா கைய பிடிச்சு சொல்றாரு, ஏண்ட மவள உங்களுக்கு நான் நிக்காக செஞ்சு தந்தேன் என்று சொல்றாரு தானே. அந்த பற்றி சொல்லக்குள்ளையும் குர்ஆன்ல வஅഖذனா மின்ஹும் என்றது போல வஅഖذன மின்கும் மீசாகன் கலீலா, அந்த பெண்கள் உங்களோட மனைவி உங்களிடத்தில் ஒரு கடினமான ஒரு பாரமான அசைக்க முடியாத ஒரு உடன்படிக்கையை அவ சைன் பண்ணி இருக்கிறா. அவட கற்ப உங்களுக்கு தந்தது சும்மா தர இல்ல, அவர் ரொம்ப யோசித்து பார்த்துத்தான் உங்க கையில தந்திருக்கிறா. இதை நீங்க மிஸ்யூஸ் பண்ணவானம். நபிமார்களுக்கு கொடுத்த நபித்துவத்தில் அவங்க மிஸ்யூஸ் பண்ணினா என்ன விளைவு ஏற்படுமோ இதே விளைவு ஏற்படும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில நாங்க கை வச்சோம். டிவோர்ஸ் லேஸ் இல்ல. எங்க ஒருத்தருக்கு ஒரே செல்றது தான் குறைஞ்சபட்சம் அந்த நிக்காஹுக்கு முன்னால நாங்க பயான் பண்றோம், நிக்கா பயான் எல்லாம் பண்ணி எல்லாம் ஹுத்பா எல்லாம் மோதி கபில்த்து நிக்காஹா 2 செகண்டும் இல்ல. அவருக்கும் தெரியும் என்ன சொல்றேன்னு சொல்லி, இவருக்கும் தெரியும் என்ன சொல்லி கொடுக்குறது. யாருக்கு யாருக்கு அங்க 2 பேரும் கிளிப்புள்ள மாதிரி தெரியுமா? 2 பேரும் கிளிப்புள்ள. அவர் ஹஜ்ரத் தீபர், அவர் தான் ராஜா, அங்க ஹீரோ, கத்தானாயர் அவர் தான். என்ன வாங்க கொடுப்போம் பள்ளி ரெஸ்டி ஹாஜியார் வாப்பா. இவர் வந்து உலகத்தை ஆட்டிப்படுத்துறவரு கல்யாண சபைக்கு வந்தா முடுக்குவாங்க. நீங்க நான் சொல்றேன் சொல்லி விடுவோம். இவரை பார்த்தா அங்க ஸ்பீச் கொடுக்கிறாரு, இங்க போயிட்டு பார்த்தா எக்ரிமெண்ட் போடுறாரு. இவர் இப்படிப்பட்ட பெரிய மனுஷர். கல்யாணம் என்று வந்து அவரும் கிளிப்புள்ள மாதிரி. என்ன சொல்றது சொல்லி கொடுங்க. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து. ஏண்ட மவள் பேர் என்ன? அவர் சொல்ற ஃபாத்திமா. ஏண்ட மவள் ஃபாத்திமாவை எத்தனை ரூபா மகர்? 101 ரூபா. 101 ரூபா மகருக்கு உங்களுக்கு நிக்காக செஞ்சு தந்தேன். இது கல்யாணமா? இது எங்களுக்கு ஏண்ட மவளை வாய் நிறைய சொல்லி எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறதா? ஒவ்வொருத்தரும் பழகிக்கோங்க. ஏண்ட மவள்ட கல்யாணத்தை நான் முன்னுக்கு நின்று நான் சொல்லோனம். ஏண்ட மவள்ட கல்யாணத்தில் நான் சொல்லோனம். ஏண்ட மருமகன் கையை பிடிச்சு, மகன் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ், என்னுடைய மகள் ஃபாத்திமாவை 2 லட்சம் ரூபா மகருக்கு உங்களுக்கு ஹலால் மனைவியாக நான் திருமணம் செய்து தந்தேன் என்று சொல்லி மாமா சொல்றாரு, மருமகன் சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், உங்களுடைய மகள் ஃபாத்திமாவுடைய நிக்காஹை 2 லட்சம் ரூபா பொறுமதியான 2 லட்சம் ரூபா மகர் கொடுத்து என்னுடைய ஹலால் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன், கபூல் செய்து கொண்டேன், ஒப்புக்கொண்டேன் என்று யார் சொல்றாரு? இது கபூல் கபூல் கபூல். யாரு யாருங்க? இதெல்லாம் ஒரு டிராமா, நாடகம். இதெல்லாம் நாடகம். அடே கல்யாண தந்தை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பெருசு எடுக்கலட்டி.
கல்யாணத்தண்டே முன்னுக்கு வந்து கட்ஸோட எடுக்கணும். இந்த வாழ்க்கையில புதிய ஒரு லைஃப், இது புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறேன். இப்ப ஜெனீவால கொடுத்த எக்ரிமெண்ட்டுக்கு எல்லாரும் பயம், ஆனா அங்க சைன் பண்றதுக்கு பயமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல போடக்கூடிய வார்த்தை தான் வஅഖذنا منكم மீசாகன் கலீலா. நபிமார்களை பார்த்து சொல்றான் வஅഖذنا منهم மீசாகன் கலீலா. நபிமார்களுக்கு நபிப்பட்டத்தை கொடுத்துட்டு ஒரு திடகாத்திரமான உடன்படிக்கை செய்திருக்கிறோம். நாங்க என்ன செய்வோம்? நாங்க என்ன செய்வோம்? எத்தி வைப்போம், இதை மறைக்க மாட்டோம், ஹக்காக சொல்லுவோம் என்ற உடன்படிக்கை செஞ்சது போல என்ன நான் ஒரே சொல்லுவேன். இந்த உடன்படிக்கைக்கு எந்த உடன்படிக்கை? நிக்காஹ் உடன்படிக்கை. இதை யாருக்கும் பிரேக் பண்ணலாம்? பிரேக் பண்ணலாமா? அன்றைக்கு மாமட கைய பிடிச்சு நீங்க கபில்து நிக்காஹா சொன்னீங்க தானே, இதை பிரேக் பண்ணலாமா? ஏதான் மனைவிய தலாக்கு சொல்லும். தலாக்கன்றது இங்க செஞ்ச எக்ரிமெண்ட் உடைக்கிறதல்ல. தலாக்கன்றது ஒரு பார்ட். மனைவிய தலாக்கு சொல்லலும், மாமிய தலாக்கு சொல்லலுமா? வைவ தலாக் சொல்லிட்டோம். மாமி யார் உங்களுக்கு? கியாமத்து வரைக்கும் மாமிதான். மாமி கியாமத்து வரைக்கும் மஹரம். ஒரு மாமிய குளிப்பாட்டுறதுக்கு உத்தரவு இல்லாட்டி நீங்க தான் இது குளிப்பாட்டணும். மாமியில ஜனாசா உங்களுக்கு தொலைவிக்கணும். மாமியில கபருளுக்கு உங்களுக்கு இறங்கலும். மாமிய தலாக்கு சொல்லையா இருக்கும், மாமவ தலாக்கு சொல்லவும் மேலாது. தலாக்ன்றது மனைவிக்கு மட்டும்தான் நடக்குமே அல்லாம யாருக்கொண்டும் இல்ல. அந்த உறவுக்கு தலாக்கு இல்ல, உறவு உறவாகத்தான் இருக்கும். இந்த எக்ரிமெண்ட் அவ்வளவு பவர்ஃபுல் ஆனது. சரி, நீங்க கல்யாணம் முடிச்சீங்க, வாழ்ந்தீங்க, 2 புள்ள பெற்றீங்க, தலாக்கா வைத்தீங்க. நீங்க 2 பேரும் பிரியலும். ஆனா உங்க 2 புள்ள, உங்களோட புள்ள 2 அந்த 2 புள்ளையோட பர்த் சர்டிபிகேட்ல யார பேர் இருக்கும்? யார பேரு? வாப்பட பேரும் உம்மட பேரும் இருக்கத்தான் செய்யும். வாப்பட பேர் உம்மட பேர் இருக்க இருந்தா நீங்க 2 பேரும் மனைவி என்ற அந்த எக்ரிமெண்ட் என்ன செய்யும்? கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்றத காட்டிக்கொண்டே இருக்கும். இந்த வாரத்தை பேசில்ல. கல்யாணம் முடிச்சீங்க பள்ளியில வச்சு, வெளியே போகத்து ஆக்சிடென்ட்ல மாப்பிள்ள மௌத்தாகிட்டாரு. மனைவிக்கு இதான் 4 மாசம் 10 நாள் கடமை. எத்தனை நாள்? எத்தனை நாள்? வாழல்ல. பிசிக்கலா நேரே பொண்ண பார்க்கவும் இல்ல, ஸ்கைப்ல தான் பார்த்தாரு. நேரே பார்க்கல, போட்டோல தான் பார்த்தாரு. நேரே பார்க்கல, வீடியோல தான் பார்த்தாரு. இந்த மெனு கார்டுல பார்த்து சாப்பாடு ஆர்டர் பண்ற மாதிரி. ரெஸ்டாரண்ட் போனா என்ன பிரியாணி என்ன செய்யும், பார்த்தா மாஷா அல்லாஹ் இறங்கும். அடே இதான் இங்க இருக்குது. இந்த மெக்டோனால்ட்ஸ் இருந்து வரும் அந்த என்ன ப்ரோஷர் வரும் அந்த பர்கருக்கு. அட சைஸே இந்த சைஸை வச்சு பார்த்து இப்படித்தான் இருக்கும். அவளுக்கு அட சைஸ்ல சீஸ் 4 துண்டிக்கும். இதை பார்த்தா சீஸை தேடணும் இல்ல. அப்ப அதனால போட்டோவை பார்த்து யாரும் முடிச்சு வாங்க தயவு செஞ்சு. விளைஞ்ச விஷயம் என்ன செய்யுங்க, பிசிக்கலா பாருங்க. போயிட்டு மார்க்கத்துல பார்க்கறதுக்கு அனுமதி இருக்குது. சரி, அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, இவரை பார்த்தும் இல்ல, நிக்காக கபூல் செஞ்சாரு. நிக்காக கபூல் செஞ்சாரு. அந்த வார்த்தையினுடைய பாரம் எந்த அளவுக்குண்டா, அந்த பெண் 4 மாசம் 10 நாள் எங்கேக்கணும் இதா இருந்துதான் ஆகணும். வபாத்துடைய இதா. அது மட்டுமல்ல, மௌத்தாகிட்டாரு. இங்க ரோட்ல வச்சு எக்ஸிடென்ட் பட்டு மௌத்தாகிட்டாரு. வெளியே போத்து எக்ஸிடென்ட் சும்மா மௌத்து, ஹார்ட் அட்டாக்ல மௌத்து. மௌத்தாகிட்டாரு. எப்பவுமே ஹஸ்பண்ட் மௌத்தான மையத்துடைய நெட் அசெட், மொத்த அசெட்ல 25% அந்த மனைவிக்கு சொந்தம். நீங்க கொடுத்தோ கொடுக்கலையா 2ஆம் விஷயம். அது நீங்களும் எல்லாம் பார்த்துக்கோங்க. சொந்தக்காரர் யாரு? யார் சொந்தக்காரர்? மனைவி. ஹஸ்பண்ட் லண்டன்ல இருந்தோ கனடால இருந்தோ சம்பாரிச்சு வந்திருக்கிற 4 கோடி ரூபாய். எத்தனை கோடி? 40 மில்லியன். பேங்க் பேலன்ஸ் 40 மில்லியன்.
மாப்பிள்ளைக்கு பேர் கனடா மாப்பிள்ளை. கல்யாணம் முடிச்சாரு, வெளியே போட்டு ஹார்ட் அட்டாக்ல மௌத்தாவிட்டாரு. உங்களுக்கு ஒன்றும் செய்யலா. நொட்ட அசட்ல 1 கோடி எங்க டிரான்ஸ்பர் ஆகணும்? யாருக்கு? நீங்க கேட்கலா. என்ன வாழ இல்லையே, மாப்பிள்ளோட்ட மிருச்சியம் இல்லையே, அது ஒன்று பேசலாம். இது லோ பை லோ, இது அல்லாஹ் உருவாக்கின சட்டம். எனவே தலாக் என்றது மனைவிக்கு மட்டும் நடக்கும் இல்லாம அல்லாஹ் இதனால தான் உடன்படிக்கைகளை பத்தி குர்ஆன்ல இந்த அளவு காலமா பேசிக்கிறோம். கடன் வாங்குறோம், கடன் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறோம், இது ஒரு எக்ரிமெண்ட், இது ஒரு வாதா. இதுல யாரும் மோசடி செய்ய வேணும். நாங்க $110 டிஏ பேமெண்ட் எடுத்தோம். இப்ப $132 இப்ப என்ன பிரேக் பண்ணிடுமா? இப்ப உள்ளத்தை வித்து சரி பேமெண்ட் செட்டில் பண்ணுங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, வாங்கக்குள்ள என்ன நீயத்துல வாங்குறீங்களோ அதன்படிக்குத்தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். கடன் வாங்கக்குள்ள கொடுக்கிற ஒன் டைம் இது பேமெண்ட்ஸ் கொடுக்கப்படும் என்ற நீயத்து வாங்கினா தொப்பி போடுற பாக்கியம் வராது. தொப்பி போடத்தான் செய்வோம் என்ற நீயத்து இருந்தால் கொடுக்கிறதுக்கு நசீபம் கிடைக்காது. ஹதீஸ் ஹதீஸ் கொடுப்பேன், இதை திருப்பி கொடுக்கிறதா கொடுக்கேன் எனக்கு என்ற நீயத்தில் மன உறுதியோட எடுக்கப்பட்ட கடனை திருப்பி கொடுக்கணும். கடன் எடுக்கிறவரும் ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்றார். என்ன எக்ரிமெண்ட்? இத்தனை மணிக்கு இடத்துல வச்சு இந்த கடன் தாரேன். புகாரி ஷரீஃபில் கூடிய பிரபல்யமான ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். ஒரு ஆளுக்கு பணம் தேவை, கடனை கடந்து ஊர் ஆத்த கடந்து போனாரு. ஒரு ஆள்கிட்ட கேட்டாரு, காசு தாப்பா. அவரு கேட்டாரு, யாரு சாட்சி? சாட்சி யாரு? விட்னஸ் யாரு? சும்மா கடன் கொடுக்கல, விட்னஸ் வேணும். அவர் சொன்னார், வக்கஃபா பில்லாஹி ஷஹீதா, ஏண்டே மோடம் இந்த டீலுக்கு அல்லாஹ் சாட்சியாக இருப்பான். மறுவர் கேட்டாரு, பொணை யாரு? பொணண்டா என்ன? கரண்டஸ் யாரு? நீ தர இல்லட்டு யார போய் கேட்க? இவர் சொன்னார், யோசிச்சு பார்த்துட்டு, வக்கஃபா பில்லாஹி வக்கீலா, வக்கஃபா பில்லாஹி கஃபீலா, இந்த கடனுக்கு நான் திருப்பி தர இல்லண்டா அல்லாஹ் திருப்பி தருவான், அல்லாஹ்வை நான் புனையா வைக்கிறேன். இவர் உடனே கேட்ட அமௌண்ட கொடுத்துட்டாரு. இது எழுதினாரு, அல்லாஹ்வை ஷாஹிதாக வைத்து அல்லாஹ் புனையாக வைத்து இத்தனை ரூபா கடன் இந்நாளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு என்ற எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டார். டேட், நேரம், இடம் எல்லாம் எழுதப்பட்டது. குறிப்பிட்ட நாளையில குறிப்பிட்ட இடத்துக்கு பணத்தை எடுத்துக்கொண்டு வாராரு. வந்து பார்த்தா அன்றைக்கு நாள் ஸ்ட்ரைக், டிரான்ஸ்போர்டேஷன் இல்ல. என்ன? தண்ணி லெவல் கூடி. எதுல? ஆத்துல. இது புகாரில வர ரிவாயத்தான், புகாரில வர ஹதீஸ் இது. அப்ப என்ன செய்ய முடியாது, அந்த அக்கறைக்கு புகையிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் பார்த்து இருந்தாரு. அல்லாஹ்ட்ட சொல்றாரு, யா அல்லாஹ், ஒன்ன ஷாஹிதாக வைத்துட்டு ஒன்ன புனையாக வச்சுட்டு புனண்ட கரண்டராக வச்சுட்டு நான் ஒரு ஆள்கிட்ட காசு வாங்கி கொண்டு வந்தேன். இதை கொடுக்கறதுக்கு இங்க வந்தா ஓண்ட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆறு இந்த நிலையில் இருக்குது. இந்த வாக்க நிறைவேற்றக்கூடிய எந்த எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. நான் என்ன செய்ய? ஒரு மனிதன் உறுதி, ஒரு மனிதன் திடகாத்திரம். இவர் சொன்னார், ஒன்றும் செய்யலாம். டைம் பாஸ் ஆகுது. ஒரு கம்பு வந்து, கம்பு ஒரு மூங்கில் பம்பு மாதிரி ஒரு கம்பு மேந்து வருகிறது. கொண்டு வந்த அந்த தங்க தீனார்களை முடிச்சொண்டு போட்டு அதுல கட்டி, யாரெல்லாம் நீயே இதை கொண்டு போய் சேர்த்துன்னு ஆத்துல வீசினார். நீயே கொண்டு போய் சேர்த்துடு. இவரும் பார்த்து நிற்கிறார். இவர் சொல்றாரு, யா அல்லாஹ், ஒன்ன புனையாக வச்சுட்டு ஒன்ன ஷாஹிதாக வைத்துட்டு ஒருத்தர் கடன் வாங்கிட்டு போனாரு, உன்ன பேரை சொல்லித்தான் நான் கொடுத்தேன். யா அல்லாஹ், நான் ஏமாற்றப்பட்டு விடுவேனோ தெரியாது என்று சொல்லி இவர் நினைச்சு கொண்டிருக்கிறாரு. பார்த்து ஒன்றும் வரல, ஒரு கம்புதான் வருகிறது. சரி, இதையாவது எடுத்துக்கொண்டு போம் சொல்லி எடுத்துக்கொண்டு போய் தூட்டுக்கு போயிட்டு அத விறகாக பாவிக்கிறதுக்கு உடைச்சு பார்த்தா உள்ளுக்கு என்ன இருக்குது? ஒரு கடித துண்டோட
உங்கள்கிட்ட எடுக்கப்பட்ட கடனை கொண்டு வாரத்துக்கு இங்க வந்தேன், எனக்கு இடம் கிடைக்கல. இவர் சொன்னார், யா அல்லாஹ், நீ இப்படியும் நிறைவேற்றக்கூடியவனா? அதுக்கு பிறகு தண்ணி எல்லாம் ஓய்வெற்று டிரான்ஸ்போர்ட் அலகானத்துக்கு பிறகு மறுவா தொகைய பணத்தை எடுத்துக்கொண்டு இவர் வந்து சொல்றாரு, சகோதரா, அன்றைக்கு நான் வந்தேன், இப்படி இருந்துச்சு, இதா இருக்கு, உங்களோட காசு எடுத்துக்கோங்க. அவர் சொன்னார், அல்லாஹ் அந்த காசை எனக்கு கொடுத்து ஒப்படைச்சிட்டான். கொடுக்கணும் என்று நீயத்து செஞ்சா கொடுக்கறதுக்குரிய நசீபு கிடைச்சும். இதெல்லாம் வேற உடன்படிக்கை, எக்ரிமெண்ட். இதெல்லாம் எக்ரிமெண்ட். என்ன எக்ரிமெண்ட்? நாங்க எடுத்தத்தை கொடுப்போம், ஹராம் சாப்பிட மாட்டோம், படித்தவங்க உண்மையை சொல்லுவோம், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பகிர்ந்து கொடுப்போம், நாங்க பகிர்ந்து கொள்வோம், எனக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாங்க செஞ்சிருக்கக்கூடிய உடன்படிக்கைகள். நாங்க செஞ்ச உடன்படிக்கைகளை ஒவ்வொருத்தரும் நிறைவேற்றுங்கோ. வாழ்க்கையில செழிப்பையும், வாழ்க்கையில பரக்கத்தையும், வாழ்க்கையில ஹைரையும் பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், எனக்கு என்ன அல்லாஹுடைய கட்டளை, நான் அல்லாஹுடன் என்ன உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன். உலமாக்களை பொறுத்த வரையில நாங்க செஞ்சிருக்க உடன்படிக்கை சொன்னா எதையுமே மறைக்க மாட்டோம், உண்மையை உண்மையாக சொல்லுவோம். சந்தர்ப்பத்தை பார்த்து நிலைமைக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அத உம்மத்துக்கு சொல்றதே உலமாக்களுடைய பொறுப்பு. தனவந்தருடைய பொறுப்பு என்ன? சுப்ஹானல்லாஹ், அவங்க பார்க்கணும் எங்கட பணம், நாங்க பணக்காரனாக இருக்கக்குள்ள அல்லாஹுடைய படைப்பினங்கள்ல யாரும் பசீல மூத்தாக கூடாது. நாங்க பணக்காரனாக இருக்கக்குள்ள அல்லாஹுடைய படைப்பினங்கள்ல யாரும் வீடு இல்லாம வாழக்கூடாது. நாங்க பணக்காரராக இருக்கக்குள்ள அல்லாஹுடைய ஹல்குகள், அல்லாஹுடைய அடியார்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு எங்கட பணத்தை நாங்க கொடுப்போம் என்று சொல்லி நாங்க முன்னுக்கு வந்தா, அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் ஏராளமான ஹைர்கள் நடக்கும். இவைகளைத்தான் அல்லாஹ் சொல்றான், நாங்க இவர்களிடத்திலிருந்து உடன்படிக்கை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுல குறிப்பாக செஞ்ச உடன்படிக்கை தான் நபிமார்களுடன் செஞ்ச உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை சொன்னா, தீன சொல்லுவோம், தீன ஒரு நாளும் மறைக்க மாட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, நம் அனைவரையும் புரிஞ்சுக் கொள்வானாக, கபூல் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.